ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். துருவின தேங்காய் வச்சுட்டு ஒரு தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் இதுக்கு சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் வேண்டாம், மற்றபடி நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயோ, நல்லெண்ணெய், பீனட் ஆயில் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நான் ஃபஸ்ட்டு cashews, இது கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஹீப்டாக கடலைப்பருப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் இப்போ நான் சேர்த்துருக்கேன். இது பாதி செவந்து வந்த உடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்ட பருப்பெல்லாம் பாதி ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியறதுக்கும் இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பருப்புலாமும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்குறேன். கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகா நல்லா கீனி எடுத்துருக்கேன். அண்ட் 2 கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு ஒரு லேசாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க. இப்போ ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் 3/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஆல்ரெடி வெடித்த சாதம் யூஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் உப்பு சேர்த்துருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுனால இந்த தேங்காவை லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. தேங்காய் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. 1 நிமிஷம் போல் இதை வறுத்தா போதும். நான் 1/2 கப் ரைஸ் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரெகுலராக எந்த ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ரைஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம இந்த புளியோதரை, லெமன் ரைஸ்க்கெல்லாம் நம்ம வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சேர்த்த தேங்காய் பத்தாமல் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம இதை பிரசாதமாகவோ ஒரு நெய்வேத்தியமாகவோ கூட நம்ம நவராத்திரிக்கு செஞ்சுக்கலாம். இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயமும் பூண்டும் சேர்க்காத ஒரு ரெசிபி. ஸோ இது ஃபாஸ்டிங்க்கும் சாப்பிடக்கூடியவங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதோட சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.